அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாள் இந்த நேரத்திலே பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஏற்ற சமாதானத்தையும் ஏற்ற நற்கிரியைகளையும் நமக்கு கொடுத்து இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலாண்டினுடைய 2வது ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறது போல இந்த காலாண்டு முழுவதும், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதங்கள் யாத்ராகம புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த யாத்ராகம புத்தகத்தினுடைய அறிமுகம் நமக்கு கடந்த வார பாடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த பாடத்தினுடைய அல்லது இந்த புத்தகத்தினிலிருந்து வரக்கூடிய 2வது பாடத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாம் இருக்கிறோம். இந்த பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த பரிசுத்தமான சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது இந்த நாளின் தொழுகை வேளையிலே உம்முடைய நாமம் பிரஸ்தாபமாக்கப்பட வேண்டும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் வேத பாட ஆராய்ச்சியை நாங்கள் துவங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த நாளின் இந்த பாட ஆராய்ச்சியிலே எங்களை ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் சரியாக ஆராய்ந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த 2வது பாடத்தினுடைய தலைப்பு எரிகிற முட்செடி என்ற தலைப்பிலே இந்த 2வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக ஒரு சிந்தனை துளிகள் ஒன்றை நாம் கேட்டு இந்த நாள் பாடத்திற்குள்ளாக நம்ம கடன் செல்ல இருக்கிறோம். ஒரு சிறுவன் ஒருவன் தன்னுடைய தகப்பனாரோடு கடல் கரைக்கு சுற்றுலாவுக்காக கடந்து சென்றிருந்தான். அந்த சுற்றுலாவின் போது அந்த கடல் கரையிலே விற்கப்பட்ட பொம்மைகள், மற்ற விளையாட்டு பொருட்கள், இதன் மீது அவனுடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. இந்த சிறுவன் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொம்மை ஒன்றை வாங்க வேண்டும் என்று சொல்லி தான் சேர்த்து வைத்திருந்த சிறு சிறு நாணயங்களை கொண்டு அந்த சிப்பியினால் செய்யப்பட்ட ஒரு கோழி குஞ்சு, அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி அதை பேரம் பேசுவதற்காக அந்த வியாபாரியின் இடத்தில் கடந்து சென்றான். அந்த பொம்மையினுடைய விலையும் அவன் வைத்திருக்கிற தொகையும் வித்தியாசமானதாக இருந்தது. அவன் வைத்திருந்த தொகை சற்று குறைவான தொகை. அதை வாங்க இயலாது என்பது தெரியும். அப்போ இவன் அந்த வியாபாரியின் இடத்தில் பேரம் பேசும்போது அவனுடைய தகப்பனார் அதை கண்டு, மகனே, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட நேரத்தில், அப்பா, எனக்கு இந்த கோழி குஞ்சு வேணும், என்னிடத்தில் சேர்த்து வைத்திருந்த நாணயங்கள் இவ்வளவுதான், மதிப்பு குறைவாக இருக்கிறது, எனக்கு எப்படியாவது வாங்கணும் என்று சொன்ன நேரத்தில் அவனுடைய அப்பா, சரி, அதுக்கான மீதமுள்ள தொகையை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த கோழி குஞ்சுக்கான அந்த தொகையை செலுத்தி அந்த சிப்பியினால் செய்யப்பட்ட அந்த கோழி குஞ்சை அந்த சிறுவனுக்கு வாங்கி கொடுத்தார். சில அடிகள் தூரம் எடுத்து வைத்த பிற்பாடு அந்த சிறுவன் தன்னுடைய தகப்பனாரை அழைத்து, டாடி, ஐ லவ் யூ என்று சொல்லி இந்த சிப்பினால் செய்யப்பட்ட கோழி குஞ்சை தகப்பனாருக்கு பரிசளித்தான். இந்த தகப்பனார் அதை கையில் வாங்கும்போது அவர் தெரியும், இது அவருக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. மகனுடைய ஒரு விருப்பத்திற்காக வாங்குவதற்கு தகப்பன் ஏதோ கொஞ்சம் ஒரு உதவியை செலுத்தினார். ஆனால் இப்போ மகனிடத்திலிருந்து அன்பளிப்பாக வரக்கூடிய இந்த பரிசை தகப்பன் என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. இதை ஏற்றுக்கொண்டு மகனுக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவர் தாமே பூமியில் இருக்கக்கூடிய மனுஷர்களை பார்க்கும்போது, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதத்திலே ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு பயனடைவோம் அல்லது பயனடைய மாட்டோம் என்பது நமக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் பயனற்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து போவோம் என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாள் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த பாடத்தில் நாம் யாத்ராகம புத்தகத்திலிருந்து 2 அதிகாரங்களை நாம் படிக்க இருக்கிறோம். 3 மற்றும் 4ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த 2 அதிகாரங்களிலிருந்து 3 முக்கிய பாடங்கள், 3 முக்கிய வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதை இந்த நாளிலே நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாம் இருக்கிறோம்.
எனவே மோசேக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடை பெற்ற மோசே என்னென்ன சாக்குபோக்குகள் அவர் சொன்னார். மோசேயின் மகனின் விருத்த சேதனம் என்கிற தலைப்பின் கீழாக 3 பாடப்பிரிவிலே இந்த நாளிலே இந்த பாடத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, முதல் பாடம் நம்ம படிக்கிறோம். எரிகிற முட்செடி என்ற தலைப்பில் நாம் ஆராயக்கூடிய 1வது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, மோசேக்கு தேவனுடைய வெளிப்பாடு. தேவன் தான் யார் என்பதை மோசேக்கு முதலாவது வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை வயசு இருக்கும் மோசேக்கு இந்த காலகட்டத்தில்? எத்தனை வயசு இருக்கும்? கரெக்டாக சொல்லுங்க. எத்தனை வயசு? 40 வயசு, அப்படி தானே? 40 வயசு அவர் எங்கே இருந்தார்? பார்வோன் அரண்மனையில் இருந்தார். 2வது 40 வயசு வனாந்திரத்தில் இருந்தார். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்திலே அவர் கழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 40 வயதை எட்டி இருக்கிற மோசேக்கு தான் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தும்படியாக வருகிறார். மோசே இந்த இடத்திலே தேவனால் அழைக்கப்படும் போது மீதியான் தேசத்தில் மோசே என்ன வேலை செய்துட்டு இருந்தார்? என்ன வேலை செய்தாரு? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாரு. அடுத்து மீதியான் தேசத்தினுடைய ஆசாரியனாயிருக்கிற எத்ரோனுடைய மகளை கட்டி இருக்கிறாரு. மோசேனுடைய மனைவி பேர் என்ன? ஜிப்போரா. சரியா? அப்ப மோசே இந்த தேவனால் அழைக்கப்படும் போது அவருக்கு 2 காரியம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆசாரியனோட மருமகன். இன்னொன்று, அவர் சாதாரண ஒரு மேய்ப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த மோசே இந்த மந்தையை மேய்த்து கொண்டு வரும்போது அவன் பார்த்தது என்ன? சரியா? இந்த நாள் பாடத்தினுடைய தலைப்பு இங்கே வருது. 2வது வசனத்தை பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. சரி, மோசே அங்கே ஆடுகளை மேய்க்கும் போது அவன் பார்த்தது என்ன? ஒரு எரிகிற முட்செடி. அந்த முட்செடியில் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முட்செடி என்ன செய்யப்படலை? பட்சிக்கப்படவில்லை, வெந்து போகவில்லை. இந்த காட்சியை பார்க்கும்போது அங்கே யாருடைய சத்தம் கேட்டது என்று சொல்லலாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனானவர். சரியா? ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். எரிகிற முட்செடியின் மத்தியில் அவனுக்கு தரிசனமானது யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனானவர். எனவே எரிகிற முட்செடியினுடைய பொருள் என்ன? சரியா? எரிகிற முட்செடி அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த காட்சிக்கு 2 முக்கிய அர்த்தங்கள் இருக்கிறது. முட்செடியை போல தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவத்தினால் நெருக்கப்பட்டாலும் அவர்கள் அழிந்து போவதில்லை. சரியா? எரிகிற முட்செடி நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது சொன்னா பாரும்போது, தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது மீதமான சபை விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கு அக்னியினால் பட்சிக்கப்படக்கூடிய அளவிற்கு நம்ம மேலே சோதனைகள் வந்தாலும் நாம் என்ன செய்ய போகிறது கிடையாது? அழிந்து போக போகிறது கிடையாது. அப்போ முட்செடியின் அனுபவம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய 1வது பாடம். சரி, 2வது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, முட்செடி இயேசுவை குறிக்கிறது. 7 மடங்கு அக்னி சூளையிலே கிறிஸ்துவானவர் வந்தது போல கிறிஸ்து இந்த மானிடத்திலும் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த முட்செடி யாரை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. சரியா? அப்போ பழைய ஏற்பாட்டில் தானியேலின் புத்தகத்தில் ஒரு அனுபவத்தை வாசிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லி 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரை அக்னி சூளையில் போட்டாங்க. எத்தனை மடங்கு அந்த அக்னியின் அளவை ஏற்றுனாங்க? 7 மடங்கு. சரியா? அப்போ மிகவும் பகிரங்கமாக அல்லது வீரியம் கொண்ட அக்னியின் மத்தியிலும் யார் இருந்தது? அவங்க கூட இயேசுவானவர் இருந்தார். அப்போ நமக்கு இந்த எரிகிற முட்செடி கற்றுக் கொடுக்கக்கூடிய 2வது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு இந்த எரிகிற அக்னி செடி மத்தியிலே, எரிகிற சோதனைகள் மத்தியிலே அவர் நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த எரிகிற முட்செடி இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. 2 பாடத்தை பார்த்தோம். முட்செடி என்றால் என்ன முதல்ல பார்த்தோம். தேவனுடைய ஜனங்கள் எவ்வளோதான் உபத்திரவப்பட்டாலும் அவங்க என்ன செய்ய போகிறது கிடையாது? அழிந்து போகிறது கிடையாது.
அடுத்து இந்த முட்செடி என்பது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது அது கிறிஸ்து இயேசுவாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு எவ்வளவுதான் சோதனைகள் பெருகினாலும் கிறிஸ்து யாருக்காக எழுந்தருள்வார்? நமக்காக எழுந்தருள்வார். எனவே கிறிஸ்துவானவர் அக்னி செடியின் மத்தியிலே எப்படி வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சரி, 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர். இந்த வசனம் கூறுகிறது என்ன? 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை யார் பார்த்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் கண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் என்ற வார்த்தை தேவன் என்றும் இந்த வசனம் கூறுகிறது. எனவே தூதனானவர் யாரை குறிக்கிறது? 2வது இடத்துல கர்த்தருடைய தூதன் சொல்லி நம்ம படிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் கர்த்தர் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம், தேவன் என்று சொல்லி படிக்கிறோம். இதெல்லாம் வேற வேற வார்த்தைகளா? வேற வேற வார்த்தைகளா? இல்லை, எல்லாமே ஒரே ஆளை தான் குறிக்கிறது. சரியா? கர்த்தருடைய தூதனானவர் என்பதும் கர்த்தர் தான். கர்த்தர் என்றாலும் கர்த்தர் தான், தேவன் என்றாலும் கர்த்தர் தான். அப்போ மோசேக்கு இந்த எரிகிற முட்செடியின் மத்தியிலே பிரசன்னமானது வெளிப்பட்டது யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது நேரடியாக கர்த்தராகிய ஆண்டவரே. அப்போ உபத்திரவத்தின் காலத்திலே தேவ ஜனங்களுக்காக பிரசன்னமாக இருக்க போகிறது யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது நேரடியாக கர்த்தராகிய ஆண்டவரே. வேற யாரும் நமக்கு உபத்திரவத்தின் காலத்தில் நமக்கு உதவி செய்வது இல்லை. அந்த 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பின்னும் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்றார். யாரு? ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்றார். எப்படி அறிமுகப்படுத்துறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த வசனம் அக்னியின் மத்தியிலிருந்து அழைத்து ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கும்போது தான் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி. எனவே மோசே இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது இந்த தேவனாகிய கர்த்தர் முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவன் அறிந்து கொள்கிறவனாக இருக்கிறான். சரி, இவ்விதமாக மோசேயின் இடத்திலே தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த மோசேக்கு ஆண்டவர் ஒரு மிஷன், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு நியமனத்தை வைக்கிறார். என்ன நியமனம் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நம்ம கடன் செல்வோம். வேதம் சொல்லிக்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, மோசே கையில் ஒரு கனமான ஊழியம் கொடுக்கப்படுது. அடிமைகளாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது அக்னியினால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், எரிகிற முட்செடியின் அனுபவத்தை பெற்றிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்படணும்? காப்பாற்றப்படணும். அதுக்கு நீ என்ன செய்? போய் பார்வோனிடத்திலே முறையிட்டு என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்பது தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. சரி, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஜனத்தை எப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை அந்த 10வது வசனத்தில் பார்க்கும்போது என் ஜனம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே என் ஜனம் என்று அழைத்தார். மேலும் அவர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானியருடைய தேசத்தை கொடுப்பேன் என்று மீண்டும் மோசேயினிடத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குறுதி செய்கிறார். ஆண்டவர் மோசேட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றார். சரி, அடிமையாக இருக்கிறாங்க, எகிப்தில் இருக்காங்க, அவங்களுடைய ஆளோட்டிகள் அவங்கள ரொம்ப கடுமையாக அவங்கள வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் ஆண்டவரிடத்தில் எட்டுகிறது. எனவே இந்த கூக்குரலின் சத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான மீட்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் இந்த மோசே. இப்போ மோசேக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்பன்னு சொல்லலாம் பார்க்கும்போது இந்த அக்னி, இந்த முட்செடி, இந்த எரிகிற முட்செடியின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, அப்போ தன்னை வெளிப்படுத்தின தேவன் மோசேக்கு இந்த இடத்துல என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் பாரும்போது, எவரொருவர் தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெறுகிறாரோ அவர் முதலாவது தேவன் யார் என்கிற வெளிப்பாட்டை அறிந்தவராய் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய வெளிப்பாடை பார்த்தவர்களே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறாரா?
ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். சரியா? அப்போ அவருடைய வெளிப்பாடை பார்க்காம நம்ம என்ன செய்யலை? ஆண்டவர்கிட்ட வரல. அவருடைய வெளிப்பாடை நம்ம பார்த்துருக்குறோம். எப்பெல்லாம் பார்த்துருக்குறோம்? சுகத்தில் பார்த்துருக்குறோம், சுகவீனத்தில் பார்த்துருக்குறோம், ஏற்றத்தில் பார்த்துருக்குறோம், தாழ்வில் பார்த்துருக்குறோம், கஷ்டங்களில் பார்த்துருக்குறோம், இன்பத்தில் பார்த்துருக்குறோம். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை நாம் பார்த்துருக்குறோம். எனவே இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, தேவனால் அழைக்கப்பட்ட நாம் எல்லாருமே தேவனுடைய வெளிப்பாடை பார்த்துருக்குறோம். பார்க்க தவறிட்டோம்னா பார்க்கணும். சரியா? அது அந்த பாடத்தினுடைய நோக்கம். அப்ப இந்த மோசே இந்த வெளிப்பாடை பெற்ற பிற்பாடு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை தைரியமாக ஏற்றுக்கொண்டாரா? என்ன தைரியமாக ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. என்ன சொன்னாரு? சாக்குபோக்கு. சரி, சாக்குபோக்குனா என்ன? என்ன என்ன சார்? ஓகே, தட்டி கழிக்கிறது. சரியா? எனக்கு இது வேண்டாம், இல்லைருந்து என்னை எடுத்துருங்க, எனக்கு இது சரி வராது, என்னால் அதை செய்ய முடியாது, இதுக்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி நம்மை சில சூழ்நிலையிலிருந்து நாம் வழி விலக்குவதற்கான முயற்சி செய்தலே இந்த சாக்கு போக்குகள். சரி, மோசே சாக்கு போக்கு சொன்னாரா? சொன்னார். எத்தனை சொன்னார்? அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருந்தார். அப்படிதானே? சரி, என்னென்ன சாக்கு போக்கு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மோசே தேவனுடைய அழைப்பை பெற்ற பிறகு 5 சாக்கு போக்குகளை சொன்னாராம். சரியா? 5 சாக்கு போக்கு. சரி, 5 சாக்கு போக்கு சொன்ன இடத்துல ஆண்டவரும் என்ன செய்திருக்கிறாரு? 5 பதிலை கொடுத்திருக்கிறார். சரியா? 5 தடவை சாக்கு போக்குகள், 5 தடவை பதில்கள். அப்படின்னா 5 தடவை மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாமும் ஒருவேளை சாக்கு போக்குகளை அடுக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அந்த பதில் எதற்கு அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவன் நம்மை தகுதியுள்ள பாத்திரவான்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான நம்பிக்கையின் அடையாளம். மோசே உன்னால முடியும், ஆரோன் உன்னால முடியும், யோசுவா உன்னால முடியும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்காக சாக்கு போக்குகளுக்கான பதிலை ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அந்த 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது கிதியோனின் அனுபவத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். கிதியோன் சாக்கு போக்கு சொன்னாரா? சொன்னார். சரியா? ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே உண்மையிலே என்ன நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா எனக்கு 2 அடையாளத்தை காட்டுங்க. சரியா? ஆண்டவர் அந்த அடையாளத்தையும் காட்டினாரு. அது கிதியோன் சொன்னாரு, உனக்கு உண்டான இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது யாரு? நான் அல்லவா? நான் உன்னை அனுப்புறேன், நீ எதுக்கு சாக்கு போக்கு சொல்ற? அப்ப மோசேக்கும் ஆண்டவர் அவருடைய சாக்கு போக்குகளை கேட்டு பதில் கொடுப்பதற்கு முன்பதாக இந்த மோசையை அனுப்புறது யாருன்னு சொல்ல பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தரே. இன்னைக்கு நம்மையும் ஆண்டவர் கனமான ஊழியத்திற்கு அழைக்கிறார். கனமான சத்தியம் பரிசுத்தமாக ஏந்தப்பட வேண்டிய நாட்களிலே, கடைசி நாட்களின் விளிம்பிலே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுகை செய்யும் போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கும்போது எப்படி அந்த முட்செடி அது தீப்பற்றி இருந்தாலும் அது முழுவதுமாக வெந்து போகவில்லை என்பதோ, அதே போல கிறிஸ்துவின் பிள்ளைகள் மேலும் அந்த எரிகிற அக்னி ஜுவாலையின் காட்சிகள் அல்லது சோதனைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்ய போறது கிடையாது? எரிந்து வெந்து போக போறது கிடையாது. இப்போ மோசேக்கு ஆண்டவர் அந்த சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த ஆமோஸ் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பழைய ஏற்பாடு காலத்தில். இந்த ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசியும் ஒரு இடத்துல போகும்போது அவருடைய தாழ்மை நிலையை பற்றி பேசுகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆசாரியனான அமத்சியா பேசுகிறார். நீ காட்டத்தீ பழங்களை பொறுக்குகிறவனும் மெய்ப்பனுமாக இருக்கிறவன், நீ போய் யூத தேசத்தில் போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு உன்னுடைய ஊழிய பணியை செய். இல்லை, அந்த இடத்துல பார்க்கும்போது என்னை அழைத்தவர் யாருன்னு சொல்றாரு? ஆண்டவர். சரியா? என்னை அழைத்தவர் ஆண்டவர். என்னுடைய குறை இங்கே பெருசு கிடையாது. நான் காட்டத்தீ பழங்களை பொறுக்கிறேனோ இல்லை நான் மந்தை மேய்க்கிறவனாக இருக்கிறேனோ, என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு நிர்ணயித்திருக்கிற கடமைகளை நான் செய்வேன் என்று சொல்லி தைரியம் கொண்டவன் ஆமோஸ். எனவே மோசே சாக்கு போக்குகளை அடுக்குகிறவனாக இருந்தார். சரி, என்னென்ன சாக்கு போக்குகள்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். சரி, எதனால இப்படி சொன்னார்? ஏன்? என்ன செஞ்சுட்டு வந்தார் மோசே? அங்கே ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. திரும்ப மோசே அங்கே போனால் என்ன ஆகும்? மோசேக்கும்
அந்த தண்டனை வரும். மோசேயின் இடத்திலே பழி தீர்க்கிறவர்களாக அந்த இஸ்ரவேல் எகிப்து தேசத்தார் இருப்பார்கள். எனவே இதை பார்த்து அஞ்சின மோசே அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொன்னார் வரும்போது, ஆண்டவரே இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்களே, இதை செய்யறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே என்னை விட்டுருங்க. சரி, ஆண்டவர் இந்த சாக்கு போக்கை அவர் ஏற்றுக்கொண்டாரா? உண்மையிலே பார்க்கும்போது பயத்தினாலே இந்த சாக்கு போக்கை வைக்கிறார். அப்படிதானே? தாழ்மையினால இல்ல, எதனால வைக்கிறாரு? பயத்தினால. அப்ப பயப்படுகிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. எதுக்கு பயப்படுறவங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பயப்படுறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க போறது கிடையாது. அப்ப மோசே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்றால் இப்ப பயத்தை அப்புறப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் உடனடியாக ஒரு பதில் கொடுக்கிறார். எங்க 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். சரி, முதல் ப்ராமிஸ் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொல்லலாம் பாரும்போது, தேவன் தாம் மோசேயோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். அங்க கிதியோனுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, ஆமோஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணாரு, யோனாவுக்கும் ப்ராமிஸ் பண்ணாரு. இப்போ மோசேக்கு இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றாரு, உன்னை அனுப்புறது நான், நீ போற இடத்துல நானும் என்ன செய்வேன்? உன் கூட இருப்பேன். சரி, ரெண்டாவது சொல்றாரு அதே வசனத்துல, எல்லாரும் ஒரே ஜனமாக கூடி வந்து வெளிப்பாட்டை பெற்று இதே மலையில் வந்து நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? என்னை தொழுகை செய்வீங்க, அதற்கு ஒரு அத்தாட்சி இதுவே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து மோசேயை சமாதானப்படுத்துறார். முதல் சாக்கு போக்கு பதில் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார். ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அடுத்த சாக்கு போக்கு வந்துச்சா? வந்துச்சு. அப்படிதானே? என்ன சாக்கு போக்கு வச்சார்? அடுத்த சாக்கு போக்கு 13ஆம் வசனம், அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? சரியா? அப்ப தன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்று தமக்கு தெரியாது, அவருடைய பெயர் என்ன என்று சொல்லி என்னிடத்துல கேட்டாங்கன்னா நான் யாரை சொல்லுவேன்? எனக்கு தெரியாது. சரி, மோசேட்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார்ல, வெளிப்படுத்தார். என்ன சொல்லி வெளிப்படுத்தார்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். சரியா? அப்ப என்ன சூழ்நிலை வெளிப்படுத்தினாரு? ஒரு எரிகிற முட்செடியின் சூழ்நிலையிலே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரு. இப்ப மோசேக்கு இந்த பாடம் எல்லாம் தெரியும். சரியா? நம்ம படிச்சுக்கிற மாதிரி மோசே எல்லாம் படிச்சிட்டார். படித்த பிற்பாடும் நமக்கு சொல்லுவோம் பார்த்து, நம்ம சொல்லுவோம் பார்த்தாங்களா சாக்கு போக்கு, அதே மாதிரி சாக்கு போக்கு யார் சொல்றது? மோசேயும் சொல்றார். சரியா? அப்ப இந்த சாக்கு போக்கு வரும்போது தேவராகிய கர்த்தர் திரும்பவும் சொல்றாரு பாருங்க. அடுத்த 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லலாம். பார்க்கும் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, திட்டவட்டமா சொல்றாரு, இந்த பார்ப்பா, உன்ட்ட நான் யாருன்றதை என்ன அறிமுகப்படுத்திட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டேன், இனிமே என்னைக்குமே என் பேர் என்னதான்? இதுதான். எங்க போனாலும் நீ என்ன செய்யக்கூடாது? இதை மறக்கக்கூடாது. யாரு கேட்டாலும் இதை தான் நீ பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மோசேயின் இடத்துல ஆண்டவர் அவர் சொன்ன 2வது சாக்கு போக்குக்கு ஆண்டவர் பதில் சொன்னார். சரி, இந்த சாக்கு போக்குக்கான பதிலை கொடுத்து ஆண்டவர் மோசேயை சமாதானப்படுத்தினார். 3வது சாக்கு போக்கு வந்துச்சா? வந்துச்சு. எங்க வருது? 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சாக்கு போக்கு வந்தது என்று சொல்லலாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது, அப்போது மோசே அவர்கள் என்னை என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்க ஆண்டவரை நான் பார்த்தது கிடையாது, அவருடைய பேர் என்னன்றது எங்களுக்கு தெரியாது, அவருடைய வல்லமையை பற்றி எங்களுக்குலாம் தெரியாது, அதனால நான் என்ன சொல்றேன், அதனால மோசே சொல்றாரு, நான் இப்படி போய் பேசக்கூடிய இடத்துல ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். சரி, இப்போதான் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேக்கு அடையாளத்தை கொடுத்து மோசேக்கான தைரியத்தை கொடுக்கிறார். சரி, 2 அடையாளத்தை கொடுத்தார். என்னென்ன அடையாளத்தை கொடுத்தாரு? கோல். சரி, அந்த கோல் என்ன செய்ய சொன்னாரு? தரையில் போடு. அது என்னவாக மாறினது? சர்ப்பமாக மாறினது. மோசே அதை பார்த்து அஞ்சி நின்ற வேளையில ஆண்டவர் திருப்பி சொன்னாரு, அதே கையால் அந்த சர்ப்பத்தினுடைய வாழை பிடி, அது என்னவாக மாறும்? கோலாக மாறும். சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை சொன்னார், உன் கையை என்ன செய்? உன் மடியில் போடு.
அவன் மடியில் போட்டு எடுத்த நேரத்தில் அவன் கை எப்படி இருந்தது? உறைந்த வெண்குஷ்டத்தினாலே நிறைந்திருந்தது. அதை பார்த்து அஞ்சின வேளையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றார் மோசேட்ட, மோசே திரும்ப உன் கையை அந்த மடியில் போட்டு எடுத்தாரு. சதையெல்லாம் இயல்பு நிலைமைக்கு திரும்பினது. இப்போ மூன்றாவது சாக்கு போக்குக்கு இவ்வளோ நேரம் வாயால் பேசின ஆண்டவர் இப்போ என்ன செய்துட்டாரு? கிரியைகளினாலே செய்து காட்டிட்டார். அப்போ இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும். இவர் வானமும் பூமியும் சமுத்திரத்தையும் பர்வதங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யெகோவா என்பது இவருடைய நாமம். அவர் சித்தமில்லாமல் இந்த பூமியில் ஒன்றும் அசைவது இல்லை. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த மோசேயை இந்த மூன்றாவது சாக்குபோக்குக்கான பதிலை கொடுக்கும்போது இந்த மோசேக்கு பிரத்யட்சமாக கிரியைகளின் நிமித்தமாக பதில் அளித்திருக்கிறார். மூன்றாவது பதிலை மோசே பெற்ற பிற்பாடு இந்த 6ஆம் 7ஆம் வசனத்தில் அதற்கான விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்தில். இதை பெற்ற பிற்பாடு மோசேக்கு 4வது ஒரு சாக்குப்போக்கு வருது. சரி, 4வது சாக்குப்போக்கு. மோசே மீண்டும் 4வது முறையாக தாம் வாக்கு வல்லவன் அல்ல என்று சாக்குப்போக்கு கூறினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 10ஆம் வசனத்தில் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது சொல்கிறாரு. நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். இவ்வளோ நேரம் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற? ஆண்டவர்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிற. இவ்வளோ நேரம் யார் தான் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது? ஆண்டவர் தானே பதில். அவருக்கு தெரியாதா? நீ ஊமையன் என்று சொல்லி உனக்கு தெரியாதா? நீ மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி அவர் தெரியாதா? இவ்வளோ நேரம் நான் உன் கூட இருப்பேன், உனக்கான பலத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்யக்கூடிய ஆண்டவர் இந்த மோசே திருப்பவும் ஒரு சாக்கு போக்க வைக்கிறார்னு சொன்னா என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? எப்படியாவது இதை விட்டுட்டு வழி விலகி ஓடிடணும். சரியா? எப்படியாவது ஓடிடணும். ஆனால் ஆண்டவர் அப்படி விட்டுருவாரான்னு சொல்லாம் பார்க்கும்போது கிடையாது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லாம் பார்க்கும்போது தகுதியற்றவர்களை தெரிந்து கொண்டு தகுதியானவர்களாக மாற்றுவதே தேவ சித்தத்தினுடைய வல்லமை. 12 சீஷர்கள் அப்படிதானே? எல்லாமே காலேஜ் போய் யூனிவர்சிட்டியில் போய் டிகிரி படித்தவங்களா? ஒருத்தரும் படித்தவங்க கிடையாது. யாருமே கல்விமான்கள் கிடையாது. உலகத்தையே கலக்கினார்ல. இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம்ல. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஊழியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்ல. அப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னைக்கு சில சாக்கு போக்குகளை சொல்லி அந்த இடத்திலிருந்து நாம் தவறி போகாதபடிக்கும் அல்லது சில நிபந்தனைகளை வைத்து தேவ அழைப்பிலிருந்து நாம் மரள விழுந்து போகாதபடிக்கும் அவருடைய வாக்குகளுக்கு நாம் செவி சாய்த்திருப்போம் என்று சொன்னால் நாமளும் யாரா மாறலாம்? உலகத்தை கலக்கிறவர்களாக மாறலாம். பைபிள் ஒரு வசனம் சொல்லிடுது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்படிதானே? அப்போ இன்னைக்கு இருக்கிறாங்களே, நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. உலகத்தை கலக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும்? ஜெபம் பண்ணுவோம், தெரிந்து கொள்வோம். சரியா? ஆவிக்குரிய பக்தி வினயத்தை நம்ம விதைத்து பார்ப்போம், நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப சாக்கு போக்குகளை அவன் தொடர்ந்து மோசே வைக்கிறார் என்று சொன்னால் நோக்கம் என்ன? எப்படியாவது இந்த அழைப்பிலிருந்து வழி விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 3 சாக்கு போக்குகளுக்கு பதில் கொடுத்து முடிச்சிட்டார். 4வதான சாக்கு போக்கு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானுடைய பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். சரி, உடனே ஆண்டவர் 4வது பதில சொல்றார் பாருங்க. 11ஆம் வசனத்துல, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை என்ன செய்வேன்? உனக்கு போதிப்பேன். உன் வாயோட நான் இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய வேளையில் உலகத்தினுடைய சவால்களை சந்திப்பதற்கு இன்னைக்கு பயத்தோடு கலங்கி நிற்கிறோமா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சவால்களை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம இருக்கிறோமா? மோசேயின் அனுபவத்தை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு 5 முறை பதில் அளித்திருக்கிறார் என்று சொன்னால் 5 முறை மோசேக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கும் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் புதிதான கிருபைகளை கொண்டு வருஷத்தில் 365 நாளும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையை பெறுகிற நீங்களும் நானும் ஒருபோதும் ஆண்டவருடைய அழைப்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. சரி, 5வது சாக்கு போக்கு 13ஆம் வசனம்.
அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். சரியா? 4 தடவை சாக்கு போக்கு சொன்னாரா? சொன்னார். 4 தடவை ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? கொடுத்தார். 5ஆவது தடவை என்ன சொல்றாரு? எல்லாம் சரிதான் ஆண்டவரே, எனக்கு பதிலாக வேற யாராவது அனுப்பி வைங்க. ஆண்டவர் கோபம் வருமா வராதா? வரும், அப்படிதானே? ஆனால் கோவப்பட்டாரா? கோவப்படல. இன்னைக்கு நம்மக்கிட்ட யாராவது அப்படி பண்ணாங்கன்னா நம்ம கோவம் வருமா வராதா? 1 2 3 4 5 தடவை பண்ணாங்கன்னா கோபம் வரும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரும்போது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக உங்களுடைய கோபம் என்ன செய்யணும்? தணிந்து போக கடவுது. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பொறுமையாக தான் அழைத்த அந்த ஒரு ஆத்துமாவுக்காக, சரியா, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மனுஷனிடத்துல தன்னை எவ்வளவு தூரம் தாழ்மைப்படுத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் எத்தனை சாக்கு போக்கு சொன்னாலும் பதில் பேசுறார். கோவப்படாம நிதானமா பேசுறார். அவருடைய குறையெல்லாம் சொன்னாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. 5வது முறையும் அவன் பேசினதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க 14ஆம் வசனத்துல. அப்போது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, அப்படிதானே? கோபம் வந்துருச்சு. ஆனால் என்ன கோபம்? உலகளாவிய கோபமா இல்ல பக்தி வினயத்துக்கு ஏதுவான கோபமா? பக்தி வினயத்துக்கு ஏதுவான கோபம். சரி, அது உலகளாவிய கோபம், மனுஷீக கோபம் கிடையாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான கோபம், தெய்வீக கோபம். அப்ப இந்த தெய்வீக கோபத்தை கொண்ட தேவனாகிய கர்த்தர் கூட யாரை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு? லேவியனாகிய உன் சகோதரனாயிருக்கிற யாரை கூட்டிட்டு போ? ஆரோனை கூட்டிட்டு போ. அடுத்து, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, நீ போற வழியில அவன் உன்னை சந்திப்பான். 15ஆம் வசனம் சொல்கிறது, நீ அவனோடு பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களை திக்கற்றவர்களாக விடுவது இல்லை. அவர் மீட்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் அவர் இறங்குவதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அந்த மீட்பின் திட்டத்தில் இணங்குவதற்கு மனுஷர்களாக இருக்கிற நாமும் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்க்கும்போது எந்த எல்லைகளுக்கும் அல்லது எந்த சூழ்நிலைக்கும் தாழ்மை என்ற எல்லையை அடைவதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். சரி, இவ்வளோ தூரம் செஞ்சிட்டார்ல. 5 விதமான சாக்கு போக்குகள், 5 விதமான பதில்கள், 5 விதமான நம்பிக்கைகள். இனிமேல் மோசே என்ன செய்ய முடியாது? ஆண்டவர்கிட்ட தப்பிச்சு ஓட முடியாது. மோசே இனிமேல் என்ன தான் செய்தாகணும்? ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு செவி கொடுத்து தான் ஆகணும். இப்போ மோசே எங்கே போகணும்? எகிப்து தேசத்துக்கு போகணும். அழைக்கப்பட்டவன் எவனோ அவன் தன் தகுதியின்மையை உணர்ந்தபடியால் சாக்கு போக்குகளை அவன் கூறுவான், தேவன் அவனை பலப்படுத்துவார். சரியா? அழைக்கப்பட்டவன் அவன் சாக்கு போக்குகளை கூறுவான், தன்னுடைய தகுதியின்மையை அவன் உணர்த்துவான். ஆனாலும் தேவன் என்ன செய்வார்? அவனை பலப்படுத்துவான். தன்னை உயர்த்துகிற எவனும் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிற எவனும் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் தேவன் என்ன செய்வார்? அதிகாரியாக வைப்பார். அப்ப மோசேயை அழைத்த ஆண்டவர் மோசேயை கனமான ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். 3வது பகுதி, மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இப்போ எங்கேருந்து எங்கே போகிறாரு? மீதியான் தொடங்கி எகிப்து தேசத்தை நோக்கி அவர் பிரயாணப்படுறார். சரி, இந்த மீதியான் தொடங்கி எகிப்து தேசத்துக்கு அவர் பிரயாணமாய் போகும்போது மோசே கூட யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு? மனைவி, பிள்ளைங்க, கூட இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே அவர் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி தானே? சரி, போகும்போது மாமாவாகிய எத்ரோட்டிருந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போகிறார். சரியா? சரிப்பா, நீ போ, உன்னை கொலை செய்வதற்காக காத்திருந்தவங்களுடைய காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ போகிற இடத்துல உனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, ஆண்டவர் உன் கூட இருப்பார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி மோசேயை வழி நடத்தி வைக்கிறார்கள். சரி, இப்போ இந்த மோசே போகிற வழியில் மோசேக்கு ஒரு காரியம் ஒன்று சம்பவிக்கிறது. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்து திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, போகிற வழியில் நீ எகிப்து தேசத்துக்கு போ, உன்னை கொலை செய்ய வேண்டும் இருந்தவங்க எல்லாமே மரித்து போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசே நடந்து சொல்கிறார்.
எனவே 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, யாத்திரம் 4ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை என்ன செய்வேன்? கடினப்படுத்துவேன். அவன் ஜனத்தை என்ன செய்ய மாட்டான்? போக விட மாட்டான். நல்லா இருக்குது ஆண்டவரே, அப்படிதானே? இவ்வளோ தூரம் எனக்கு தைரியம் சொல்லி என்னை ஆயத்தப்படுத்தினீங்க. நான் போய் இந்த அடையாளத்தெல்லாம் அவன் முன்னாடி செய்யணும்னு சொல்கிறீங்க. இந்த அடையாளத்தெல்லாம் நான் செய்கிறேன், சரி. ஆனால் இதை பார்த்தும் அவனுடைய இருதயம் என்ன செய்யும்னு சொல்கிறீங்க? கடினமாகுமே தவிர லகுவாக மாறி உங்களுடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஜனங்கள் மேலே என்ன, இந்த ஜனங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பானான்னு சொல்ல வரும்போது சுதந்திரம் கொடுக்க மாட்டான். ஒரு காலத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க பாருங்க மோசேட்ட. அந்த பார்வோன் என்ன செய்தா, அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் பயங்கரமான ஒரு நெருக்கடிக்குள்ளாக வழிநடத்தினான். ஜனங்கள் எல்லாம் மோசையை தூஷிக்க ஆரம்பித்தாங்க, அப்படிதானே? யாருவே வந்ததுனால பாருங்க இன்னைக்கு அதிகமான கற்களை நம்மளை அறுக்க வேண்டியதாக இருக்கிறது, நமக்கான வைக்கோலும் நமக்கு கிடைக்காம இருக்கிறாங்க, இவன் வராமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாக தூஷணம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியத்திற்கு போகிற மோசேக்கு ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன சம்பவித்தது? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை என்ன செய்ய நினைக்கிறாரு? கொல்ல பார்த்தார். ஏன் கொல்ல பார்த்தாரு? ஆண்டவர் தான் அழைத்தாரு. ஆண்டவர் ஏன் இந்த மோசையை கொலை செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மோசேக்கு கொண்டு வருகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 25ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது சிப்போரால், யாரு? மோசையோட மனைவி சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரருடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த சடங்காச்சாரம், விருத்த சேதனம் என்ற சடங்காச்சாரம் செய்யப்பட வேண்டும். இது யாருக்கும் உள்ள உடன்படிக்கை? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான ஒரு உடன்படிக்கை. இதை மீறுகிறது பாவம், சரியா? அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மோசே இந்த இடத்துல ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இதெல்லாம் தெரிந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி மோசே செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்திருந்தாரா, செய்யலையா? ஹி வாஸ் டூ பிஸி, அப்படிதானே? ரொம்ப பிஸியாக இருந்தார். ஆண்டவர் அழைத்தாரு, அந்த அழைப்புக்கு கவனம் செலுத்தணும், அதுக்கப்புறம் வெளியில் உள்ள வேலையை பார்க்கணும், வீட்டுக்கு உண்டான காரியங்கள் பார்க்கணும். பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு மோசேக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. பிள்ளைங்களுக்கு பக்தி வினயமான வாழ்க்கையை போதிச்சு கொடுப்பதற்கு மோசேக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா தண்டனை யாருக்கு வரும்? பிள்ளைங்களுக்கா? பெற்றோர்கள். 2017ஆம் ஆண்டில் மிஸ்ஸஸ் கமலா ஜெகதீசன் அவங்களுடைய ஓல்டேஜ் ஹோமில் சர்ச் பாஸ்டராக இருந்தேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க, பக்தி வினயமான பிள்ளைங்களை வளர்க்காததுனால உலகத்தில் ஓல்டேஜ் ஹோம்களுடைய எண்ணிக்கை என்ன செய்து கொண்டிருக்குது? கூடிக்கொண்டே இருக்கிறது. உண்மையா? உண்மை. தேவ ஜனமே, இன்னைக்கு மோசே இந்த சூழ்நிலையை செய்ய தவறுனதுனால ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக எழும்பினார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பக்தி வினயமான அனுபவங்களை போதிக்காமலும் பக்தி வினயமான நடக்கைகளோட நடத்துவதற்கு நாம் முற்படாமல் இருந்தாலும் ஆண்டவர் யாருக்கு விரோதமாக எழும்புவார்? எனக்கு விரோதமாக எழும்புவார். அப்ப எப்பனாலும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தான், எனக்கும் ஆண்டவர் அற்புதத்தில் அடையாளத்தில் கொடுத்திருக்கிறாரு, எனக்கும் நம்பிக்கை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கொடுத்தாலும் நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? தள்ளி விட்டுருவார். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுவதும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அது வீட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய வேலைகளை கடமைகளை செய்ய தவறினோம் என்று சொன்னால் ஆண்டவர் எப்போ வேணாலும் என்ன செய்துருவார்? தன்னுடைய விளக்கு தண்டை எடுத்துருவார். அப்படிதானே? அங்கே வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அப்படிதானே, உன்னுடைய விளக்கத்தண்டை நான் என்ன செய்துருவேன்? எடுத்துருவேன். அப்போ மோசே இந்த இடத்துல இந்த கடமையை செய்ய தவறினதுனால யார் அந்த இடத்துல மோசேக்கு ஒரு துணையாக நின்று இந்த சடங்காச்சாரத்தை செய்தது என்று சொல்லலாம் பார்க்கணும், அவனுடைய மனைவியாகிய சிப்போரால். சில கணவன்மார்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அப்படிதானே? மனைவிமார்களே, வீட்டினுடைய பக்தி வினயத்துக்கான பிரயாசத்தை எடுக்க வேண்டிய அவசியம் உங்கள் கையிலையும் இருக்குது. கணவன் செய்யலைன்னு சொல்லி விடக்கூடாது.
அஃப்கோர்ஸ் தே ஆர் த ப்ரீஸ்ட் ஆஃப் த ஹோம், அப்படி தானே? கணவன்மார்கள் இல்லத்தின் ஆசாரியர்கள். ஆனால் மனைவிமார்கள் என்ன செய்யணும்? வீட்டிற்குள்ளாக பக்தி வினயமான வாழ்க்கை. ஒருவேளை கணவனாலே அவருடைய செய்ய முடியலன்னு சொன்னால் அடுத்து மனைவி என்ன செய்யணும்? தே ஷுட் பி த இனிஷியேட்டிவ். அதை பொறுப்பேற்று நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் வருவோம். 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து அந்த புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பதாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். கருக்கான கல், a sharp stone. வேதாகமம் ஒரு கருக்கான ஒரு ஆயுதம், அப்படிதானே? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்னைக்கு இந்த கருக்குள்ள பட்டயத்தினால பிள்ளைங்கள் என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் பண்ணுங்க. அவங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் எதை வச்சு பண்ணணும்? ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தை வைத்து நாம் பண்ண வேண்டிய அவசியம். 26ஆம் வசனம், பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். அதை செய்ததும் கொல்ல வந்த ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? எதிரிட்டு வந்த ஆண்டவர் அங்கிருந்து கடன் செல்கிறார். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். இதுக்கப்புறம் சரியா, கடமைகள் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எங்கே கொண்டு போறாரு? அவருடைய சித்தத்தின் செயல்பாடுகளுக்கு நம்மை கொண்டு போகிறார். தேவ ஜனமே, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களே, ஆயத்தமாய் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்தோமா? இன்றைக்கு அதை நாம் நினைத்து பார்க்கும்போது, இந்த மோசையை போல ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. இன்னைக்கு என்னதான் உபத்திரவப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறது கிடையாது, அழிஞ்சு போகிறது கிடையாது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை சாக்கு போக்குகள் சொன்னாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார்? நம்மளுக்கு பதில் கொடுத்து நம்பிக்கை தான் கொடுப்பாரே தவிர நம்முடைய சாக்கு போக்கை ஏற்றுட்டு சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அடுத்து மூன்றாவதாக நாம் பார்த்தது, ஒருவேளை பக்தி வினயமான காரியங்களுக்கோ அல்லது பக்தி வினயமான ஒழுக்கத்திற்கோ நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் தவறினோம் என்று சொன்னால் ஆண்டவரே நமக்கு விரோதமாக என்ன செய்வார்? எழும்புவார். அப்போ இந்த கடமையை விட்டு நாம் விலகும் போது நமக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. என்னைக்கு ஒரு தெய்வீக நோக்கத்திற்கான கடமையை நாம் செய்வதற்கு நாம் தவறுகிறோமோ அன்னைக்கே நம்ம நினச்சிக்கணும், we are under a hard time, we are under danger. பாதுகாப்பு இல்லை. அப்போ அடுத்து பார்க்கும்போது நம்முடைய பாதுகாப்பிற்காக சில சமயத்தில் தேவன் தாமதிக்கிறவராக இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் தாமதம் செய்வார். எதுக்கு? நம்ம எப்படியாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒவ்வொரு துன்பத்திலும் தேவனுடைய அழைப்பு காணப்படுகிறது. நமக்கு சந்திக்கக்கூடிய துன்பங்கள், எத்தனை துன்பம் சந்திக்கிறோம்? அநேக துன்பங்கள் சந்திக்கிறோம். அந்த துன்பம்லாம் யாருக்காக? நம்ம சொல்லுவோம் நமக்காக, என் வீட்டுக்காக, என் பிள்ளைக்காக. ஆனால் உண்மையிலேயே பார்க்கும்போது துன்பம்லாம் யாருக்காக நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம்? இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக. அந்த நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அந்த நாமம் மேன்மேலும் செழித்தோங்கி விளங்க வேண்டும் என்பதற்காக. தேவன் உங்களை எதற்காக அழைத்தார் என்பதை நாம் துன்பத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் நாம் உணர்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். மோசைக்கு ஆண்டவர் இந்த துன்பத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த துன்பத்தின் மத்தியில் தான் அந்த மோசைக்கு தெரியுது ஆண்டவர் எதுக்காக நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி. எனவே தேவன் உங்களை அழைக்கும் போது அழைப்பை நிறைவேற்ற நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் அழைத்திருக்கிறாரு, தகுதியுள்ளவனா தகுதி இல்லாதவனா இதை நம்ம பார்க்கக்கூடாது. அவருடைய அழைப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? முழு மனதோடு ஒப்புக் கொடுப்பதற்கான பயிற்றுவித்தலை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள பொறுமையுடன் காத்திருந்து தேவனுடைய அழைப்பிற்கு முழுமையாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ எரிகிற முட்செடி, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவுபடுத்துவது, எவ்வளோதான் சோதனைகள் வந்தாலும் நம்ம அழிந்து போக போகிறது இல்லை. சரி, அழிந்து போகாத நமக்கு ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துறாரு. அவருடைய வெளிப்பாடை பெற்று நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆண்டவரே ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுக்கு சாக்கு போக்கு, திருவிருந்து ஆசரிக்கிறதுக்கு சாக்கு போக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு சாக்கு போக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு சாக்கு போக்கு. ஆண்டவர் இது எல்லாத்தையும்
பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் அவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார், மன்னிப்பார். இன்னைக்கு மன்னிப்பார். ஒருவருக்கொருவர் நம்மை தாழ்த்தி பாவரிக்கை ஜெபம் செய்த பிற்பாடு ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் நமக்காக மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்களும் நானும் கற்றிருக்கிற பாடத்திலே பக்தி வினயமான சந்ததிகளை கொண்டு வர வேண்டிய கடமை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எனவே அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு அந்த பக்தி வினயமான சந்ததிகளை ஒழுக்கப்படுத்த வேண்டிய கடமை அல்லது பொறுப்புகள் நம்மிடத்தில் இருப்பதனாலே அதை செய்வதற்கு தவறுவோம் என்ற பட்சத்தில் கர்த்தராகிய ஆண்டவரே நமக்கு விரோதமாக எழும்புவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சந்திக்காதபடிக்கு தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். மோசேயை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தேவன் இன்றைக்கு உங்களை பயன்படுத்தி உங்களுடைய குடும்பங்களை பரலோகத்திற்கென்று மீட்டெடுக்கிறவராக இருப்பார். ஆமேன். ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதனை செய்திருக்கும் வேளையிலே நாங்கள் படித்த இந்த பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் சாக்குப்போக்குகள் சொன்னாலும் அதற்கான பதிலை கொடுக்கிறீர். நாங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய பாவ அறிக்கையின் ஜெபங்களின் மூலமாக எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். பக்தி வினயமான காரியங்களில் நாங்கள் ஒழுக்கக்கேடு உள்ளவர்களாக இருக்கும்போது நீர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அப்படி எழும்பியிருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த ஒரு விசை எங்களுக்காக இரக்கம் பாராட்டும். உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்காக பரிதபித்தருளும். நாங்கள் உம்முடைய ஜனங்களாக இருந்து உம்முடைய பரம கானானை வந்தடையத்தக்க விதத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.